அது கோலிக்கு பதிலாக நம்ம சிஎஸ்கே கேப்டனா ஆமாங்க கைஸ், என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஜெய்தோ கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு கோல்டு கொஞ்சம். ஏற்கனவே ஃபைனல்ஸில் வந்துட்டு விராட் கோலிக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகிருக்கு. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால் விராட் கோலி அதுலேருந்து நல்லா ரெக்கவரி ஆகலைங்கிறதுக்காக இந்த சீரீஸில் வந்து இது பண்ணணும், ரூல்ட் அவுட் இருக்கார் விராட் கோலி அந்த ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா சீரீஸில். ஆல்ரெடி அவரால் ஃபைனல்ஸில் ரன்னிங் ஓட முடியல. அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வேறு வருது. இந்த மாதிரி கோலியை ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அவர் வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கு அவைலபிளாக இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பாடி எவ்வளோ தான் தாங்கும். அவரே வந்துட்டு லண்டனில் தான் இருக்கார், இந்தியாவுக்கு வரதே இல்லை, அப்பப்போ தான் வராது மேட்ச் அப். ஆனாலும் விராட் கோலி ரூல்ட் அவுட். இந்த இந்தியன் டீமில் யாராவது இல்லைனா மட்டும்தான்ப்பா உனக்கு இடம் கண்டிப்பாக இருக்கும்னு ருத்ராஜை நம்ப வச்சுருக்காங்க. ருத்ராஜ் நினைப்பார், இதுலையாவது நமக்கு ஃபஸ்ட்டாக நம்ம பேர் எடுத்துடுறாங்களே அப்படின்னு நினைப்பார். யாரும் இல்லைன்னா ருத்ராஜுக்கு தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எந்த ரூலாக இருந்தாலும். அதுக்குன்னு பவுலருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் புவர் ஃபார்மில் வந்து ருத்ராஜ் வராரு, அதெல்லாம் பார்க்கலாம். அவங்க ஒரு 100 அடித்தார் ருத்ராஜ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் செகண்ட் ஓடிஐ மேட்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ 83 பால்ஸில் அந்த 105 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அதனால் ருத்ராஜுக்கு இது பண்ணுறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் உண்மையிலே நல்ல பிளேயர் தான். இந்த ஐபிஎல் T20 ஃபார்மெட்டில் என்ன பர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ரஜத் பட்டிதாரும் ப்ளூ ஜெர்சியில் வந்துட்டார், அவரை பார்க்கணுன்னு. அப்புறம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக பேட்டிங்கும் நல்லா வச்சுருக்காரு, அவரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரோஹித் சர்மாஜியோட கதை தான் தெரில. மும்பைக்கார் ராஜா அவருக்கும் இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. 2 மேட்ச் டவுட்டு தான்.